இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சத்தான உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறேன். இது தக்காளி சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு மாவு வந்து தீர்ந்து போனதுனால கடையில் தான் அன்னை பிராண்டில் இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான மாவு வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லாவும் இருந்தது. அப்புறம் வந்து நான் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு தக்காளியில் வச்சு ஒரு சட்னி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கின மாவு வந்து ஒரு சம்படத்தில் அரை சம்பட அளவு மாவு கிடச்சிது. இது ஒரு 2 நாளைக்கு ஆகும். நல்லாவே இருந்தது மாவு, நம்ம வீட்டில் அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. மார்னிங் வந்து தோசையும் இந்த ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு தக்காளியில் வச்ச சட்னியும் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.